ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சோழனுக்கு அடி மேல அடியா விழுந்துகிட்டே இருக்கு. இப்ப நிலா வந்து சோழன் கிட்ட இன்னைக்கு நம்ம போய் வக்கீல பார்த்து நம்ம டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே சோழன் ஷாக் ஆகுறாப்ல. அது மட்டும் இல்ல, நம்ம பாண்டியன், சேரன், பல்லவன் இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு நிலா இன்ஃபார்ம் பண்றாங்க இந்த விஷயத்த. இத கேட்ட உடனே அவங்களும் ஷாக்கிங்கா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இந்த கல்யாணமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே விருப்பம் இல்லாம நடந்த மாதிரி தான் இந்த நிலா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா நம்மள சோழன் கல்யாணம் பண்ணணும்னால சோழனோட வாழ்க்கை தான் கஷ்டத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நிலா வேறையா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்ப சோழன் வந்து பிளான் பண்ணி தான் நம்மள விரும்பி தான் கல்யாணம் பண்ணுனா அப்படின்னு தெரிய போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வேற வழியே இல்ல. நம்ம சோழனும் சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன் போய் சோழன் கிட்ட பேசும்போது, "கவலையப்படாதீங்க. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் கண்டிப்பா 6 மாசம் கழிச்சு தான் டைவர்ஸே கிடைக்கும். அதுக்குள்ள நான் சொன்ன மாதிரி பிப்ரவரி 14ஆம் தேதி நிலாவே வந்து என்கிட்ட காதல சொல்லுவா பாருங்க. நான் சொல்ல வைப்பேன்." அப்படின்னு நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம பாண்டியன் கடையில அப்படியே சோகமா உட்கார்ந்திருக்கிறாப்ல. இதையே நினைச்சுக்கிட்டு. அப்ப அங்க நம்ம வானதி அந்த கதை, இந்த கதைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா, எதையுமே நம்ம தலைவரு காதுல வாங்கவே இல்ல. "ஏன் நீ இப்படி டல்லா இருக்க?" அப்படின்னு வானதி கேட்டதுக்கு அப்புறம், கதை எல்லாமே சொல்றாப்ல. இந்த மாதிரி சோழனும், நிலாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையாட்டுக்கு. அவங்க வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம சோழன் முழு கதையும் சொல்லவே இல்ல. அப்படியே அரசல் புரசலா தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வானதி அந்த ஐடியா, இந்த ஐடியான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா, அது எதுவுமே செட் ஆவறதா இல்ல. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம வானதியோட அண்ணன் பாத்தர்றாப்ல. பார்த்துட்டு அப்படியே கோவமா வீட்டுக்கு போயிட்டு வீட்ல இருக்கிற அவங்க அப்பா, அம்மா கிட்ட பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து, நம்ம வானதி பாண்டியன் கிட்ட பேசிட்டே போன உடனே 2 பேருக்கும் சண்டை வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. நம்ம வானதியும் சும்மா சொல்லக்கூடாது. கொட்டத்த எடுத்து சும்மா சாத்துன்னு சாத்திடுது அவங்க அண்ணன. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அதே கோவத்தோட நேரா வந்து அவங்க அண்ணங்காரன் ஃப்ரெண்ட்ஸ ஒரு 3 பேர கூட்டிக்கிட்டு, இங்க நம்ம பாண்டியனோட வீட்ல வந்து வம்பு இழுக்கிறதுக்காக வராப்ல. அங்க நடேசன் வந்து பயங்கரமா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த மெக்கானிக் இருக்கானான்னு கேட்கிறாப்ல. அவன் கடையில தான்டா இருக்கான். இங்க எதுக்குடா வந்தீங்க? நீங்க போய் அங்க பைக்க சரி பண்ணணும்னா அங்க போய் குடுங்கடா அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் பயங்கரமா ஏதோ கோவமா கூப்பிடுற மாரி கூப்பிட, நம்ம சேரனும், சோழனும் அங்கருந்து உள்ளார இருந்து வெளியில வராங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம், "நீ யார்றா நீ? நீ பாட்டுக்கு வந்ததுலேருந்து மெக்கானிக் எங்க?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க. எதுவுமே எந்த டீட்டெயிலுமே சொல்லாம, "இதுக்கப்புறம் உன் தம்பி என் தங்கச்சி பின்னாடி சுத்துனான், அவ்வளோதான்" அப்படிங்கிறாப்ல. "முதல்ல உன் தங்கச்சி யார்றா? நீ யார்றா?" அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான், வானதி பேர சொன்ன உடனே தான் தெரிய வருது. நம்ம சேரன் இருந்துகிட்டு, "உங்க தங்கச்சியும் என் தம்பிய விரும்புது. அதே மாரி என் தம்பியும் உங்க தங்கச்சிய விரும்புறாங்க. 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்." அப்படின்னு கேட்டது தான் உடனே கோவம் வந்து, "இதெல்லாம் ஒரு வீடு. உன் குடும்பத்துக்கு என் தங்கச்சிய வேணுமா குடுக்கணுமா?" அப்படின்னு சேரன அடிக்க வர்ற மாரி வர, நம்ம சோழனுக்கு கோவம் வந்து போட்டு, வானதியோட அண்ணன பொலன்னு பொளந்துடுறாப்ல. கொஞ்ச நேரத்துல சேரன் எப்படியோ 2 பேத்தையும் அடிதடியில இருந்து பிரிச்சு விட்டுர்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.